ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 925 ஆரம்பிக்கிறது. 2500 வருஷம் முன்னால் இருந்துவிட்டு ஆச்சாரியால் போய்விட்டார். அவரோ ஸ்வச்சரிதை ஒரு குறிப்பாக கூட எதையும் எழுதி வைக்கவில்லை. பிற்காலத்தில் நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் வரையில் அவருடைய சரித்திர நூல்கள் எழுதப்படும் போது அங்கங்கே வித்தியாசங்கள் வரக்கூடியது தானே. அவரோ அந்த காலத்திலேயே தேசம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணியிருக்கிறார். ஒரு தடவைக்கு 3 தடவையாக பண்ணியிருக்கிறார். ஆனால் தேசத்தின் எந்த மூலையை முடுக்கினாலும் இங்கே ஆச்சாரியால் என்னென்ன பண்ணினார் என்று சொல்கிறார்கள். இது அத்தனையும் எந்த கிரந்த கர்த்தா சேர்த்து எழுத முடியும், சேகரித்து எழுத முடியும்? இந்த நாளில் ரயில், பிளேன் எல்லா வசதியும் இருந்தும் கூட இப்படி யாராவது சாதிக்க முடியுமா என்று தோன்றுகிறது. அந்த நாளில் கேட்பானேன், ஆச்சாரியாளுக்கு பிறகு மடங்களில் அவர் பெயரிலேயே மகா பெரியவர்களாக சில சுவாமிகள் வந்திருக்கிறார்கள் என்றும் இவர்களை ஆதி ஆச்சாரியாளாகவே நினைத்து கொஞ்சம் குழறி போயிருப்பதாகவும் முன்னமே பார்த்தோம். இதனாலேயும் சில சரித்திர பேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக தோன்றுகிறது. உதாரணமாக, ஆச்சாரியால் சர்வக்கிய பீடம் ஏறியது காஞ்சி என்றும் காஷ்மீர் என்றும் 2 விதமாக புஸ்தகங்களில் இருக்கிறது. இதற்கு 3 விதமாக பதில் சொல்லும்போது, ஒன்று, காஞ்சி மண்டலத்துக்கே காஷ்மீரம் என்று பெயர் இருந்திருக்கிறது என்பது. கோவிந்த நாதியத்தில் இவ்விஷயம் ஸ்பஷ்டமாகவே சொல்லியிருக்கிறது. இன்னொரு பதில், காஷ்மீரத்தில் சர்வக்கிய பீடம் மாதிரியே இருந்ததற்கு சாரதாபீடம் என்ற பெயர், காஞ்சியில்தான் சர்வக்கிய பீடம் என்றே பெயர். ஆச்சாரியால் 2லும் ஏறினார் என்பது. மூன்றாவதாக சொல்வது, ஆதி ஆச்சாரியால் காஞ்சியில் சர்வக்கிய பீடம் ஏறினார், அபினவ சங்கரர் காஷ்மீரத்தில் சர்வக்கிய பீடம் ஏறினார், இதிலே மாறுபாடு ஏற்பட்டு விட்டது என்பது. ஆச்சாரியால் பெயரிலேயே பலர் இருந்திருப்பது மட்டுமில்லை, அவர் கதையில் வருகிற சில பாத்திரங்களின் பெயர்களிலும் 2 பேர் இருந்திருப்பதால் கொஞ்சம் குளறுபடி ஏற்படுகிறது. சாதாரணமாக 40 பேர் படிக்கிற ஒரு கிளாஸ்லேயே 2 பசங்களுக்கு ஒரே பெயர் இருந்து இனிஷியலும் கூட ஒன்றாகவே இருந்து விடுவதால் ஒருத்தனுக்கு ஊர் பெயரையும் சேர்த்து 2 இனிஷியலாக்குவதை பார்க்கிறோம் அல்லவா. இம்மாதிரி ஆனந்தகிரி, மண்டன மிஸ்ரர் என்றெல்லாமும் 2 பேர்கள் இருந்திருப்பதாக ஆராய்ந்து பார்த்து சொல்கிறார்கள். ஆச்சாரியாலின் நேர் சிஷ்யனான ஆனந்தகிரி வேறே, கொஞ்சம் பிற்பாடு சிஷ்ய பரம்பரையே வந்து சங்கர விஜயம் எழுதின ஆனந்தகிரி வேறே என்கிறார்கள். பிரம்மசித்தி என்ற அத்வைத கிரந்தமும் 3 மீமாம்ச சாஸ்திர புஸ்தகங்களும் எழுதின மண்டன மிஸ்ரர் வேறே. மீமாம்சகராயிருந்து அப்புறம் ஆச்சாரியாலின் சிஷ்யராகி சுரேஸ்வராச்சாரியால் என்ற பெயர் பெற்று நைஷ்கர்மிய சித்தி, வார்த்திகங்கள் ஆகிய அத்வைத நூல்கள் மட்டும் எழுதியவர் வேறே என்கிறார்கள். சுரேஸ்வர மண்டன மிஸ்ரர் அப்படியே ஆச்சாரியால் ஹிருதயத்தை பிரதிபலித்து எழுதியவர். இன்னொரு மண்டன மிஸ்ரரோ அத்வைதமே சொன்னாலும் அதில் ஆச்சாரியாளுக்கு வித்தியாசமான சில கோட்பாடுகளை சொல்பவர். அவரும் ஆச்சாரியாளின் காலத்துக்கு சிறிது முற்பட்டவர் தான் என்று தெரிகிறது. ஒரே பெயரில் 2 மனுஷர்கள் இருந்திருப்பது போல ஒருவருக்கே 2 பேர் இருந்திருப்பதாலும் கொஞ்சம் குளறுபடிக்கு இடம் கொடுத்திருக்கிறது. இந்த நாளில் கூட அலைஸ் போட்டுக்கொண்டு ரொம்ப பேர் இருக்கிற மாதிரி. இப்படி சுரேஸ்வர மண்டன மிஸ்ரருக்கே விஸ்வரூபர் என்றும் பெயர் இருந்ததாக தெரிகிறது. இப்படி பலவிதமாக இருக்கும்போது சரித்திரம் எழுதியவர்களில் அவரவரும் தாங்கள் கேள்விப்பட்டது, தங்களால் சேகரிக்க முடியாது, வித்தியாசமாக இருப்பதில் தங்களுக்கு சாதகமாக தோன்றியது ஆகியவற்றை கொண்டு எழுதியிருப்பார்கள். தங்களுக்கும் முன்பு இருந்த ஆச்சாரிய சரித்திரத்தை பார்த்து அதை பேஸ் பண்ணி மேலே எழுதியிருப்பார்கள். இதில் அவரவர்கள் அபிமானப்படியும் கதையை கொண்டு போயிருக்கக்கூடியது சகஜமே. தேசம் பூரா ஆச்சாரியால் சஞ்சாரம் பண்ணி பல ஸ்தாபனங்களை ஏற்படுத்தி விட்டு போயிருப்பதில் ஒவ்வொன்றை ஆசிரியத்தவர்களுக்கும் அதை விசேஷித்து சொல்லணும் என்று தோன்றக்கூடியதுதான். அதனாலும் கதா வித்தியாசங்கள் ஏற்பட்டிருக்கும். அநேக புஸ்தகங்களுக்குள் இப்படி வித்தியாசம் ஏற்படுவது மட்டுமில்லை, ஒரே புஸ்தகத்துக்கே உள்ள பல பிரதிகளுக்குள்ளேயும் கூட வித்தியாசங்கள் இருப்பதையும் பார்க்கிறோம். ஏட்டுச்சுவடியாக எழுதி வைத்து கிடைத்திருக்கவற்றில் பாடபேதங்கள் சிலவும் இருந்திருக்கின்றன. எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் என்று பழமொழி கேள்விப்பட்டிருக்கலாம். லேखகர்களின் காப்பி எழுதும் ஸ்கிரைப்களின் கவனக்குறைவால் பாடபேதம் ஏற்படுவது ஒன்று. சில ஸ்லோகங்களை காப்பி பண்ணாமல் கூட அவர்கள் விட்டிருக்கலாம். இப்படியெல்லாம் ஏற்படுவது ஒன்று. இன்னொன்று, அபிமானத்தை பொறுத்து மாற்றி எழுதுவது. அப்ஜெக்டிவ் ஆகத்தான் சுயசார்பில்லாமல் விஷய சார்புடன் மட்டுமே எழுத வேண்டும்.
அப்படி எழுதி வைத்ததை அப்ஜெக்டிவ் ஆகத்தான் பார்க்க வேண்டும் என்று பேச்சில் கருத்தளவில் சொன்னாலும் காரியத்தில் வரும்போது அபிமானங்கள் விட்டு போவதென்று என்பது சிரமமாகவே இருக்கும். லைக்ஸ் என்று சொல்கிற போதே டிஸ்லைக்கும் தொக்கி நிற்பது வேறே. நியாயமாக பார்த்தால் ஆச்சாரியால் அத்வைதம் என்கிற போது இதற்கெல்லாம் இடம் இருக்கப்படாதுதான். அவரை போல் கொள்கை அபிமானம் என்று ஒன்று இல்லாமல் சத்தியத்தை சத்தியமாக பார்த்து சொல்லணும் என்று நிஷ்பக்ஷபாதமாக அலசி தத்துவத்தை உருவாக்கியவர் எவரும் இல்லை. அதனால்தான் அவருடைய அத்வைதத்தில் துவைதம், கர்மம், பக்தி, சாங்கியம், யோகம், பௌத்தம், மீமாம்சை அத்தனுக்கும் இடம் கொடுத்திருக்க முடிகிறது. ஆனால் ஆச்சாரியால் மாதிரி ஆச்சாரியால் தான் இருக்க முடியும். அதுதானே அவர் பெருமை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.